குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடே எப்பா சரி, இன்றைக்கி வந்து நம்ம வரலாறுல விஜயநகர் பாமணி அரசுகள்லேருந்து பாடம் நடத்தினோம். மனவரோடமெல்லாம் போர்டில் ரொம்ப நிரம்பி வழிஞ்சிச்சு போட போகிறேன். ஸோ நீ எந்த அளவுக்கு அதில் தெளிவாக இருக்கேன்னு பார்ப்போம். நான் சில கேள்விகள், ஈஸியான கேள்விகள் கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கேள்விகள். உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். ரூல்ஸ் ஒன்று தான், கையை மட்டும்தான் தூக்கணும், யாரும் சொல்லக்கூடாது. சரி, முதல் கேள்வி. பாமணி அரசு வந்து விஜயநகர அரசு வந்து தோன்றதுக்கு ஒரு ஒரு அரசரோட அடக்குமுறை தான் காரணமாக இருந்துச்சு. ஒரு அரசரோட அடக்குமுறை. அந்த அடக்குமுறை பிடிக்காம தான் நம்ம இந்த ஆள்கிட்ட விட்டு தனியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. 2 பேர் நினச்சாங்க. அந்த நான் கேட்குறது இப்போ, அந்த அரசர் யார்? அடக்குமுறை பண்ண அரசர் யார்? கை தூக்கு தெரிஞ்சவங்க. நம்ம மனோஜித்து ஆட்ராஸாக்கு துக்லக்கு கை கத்துட்டவனுக்கு. டே அவனுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கூட, அவனுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கூட, டக்குன்னு கூட நேராச்சு. அருணாசரி எப்படியா? சரி, வெரி குட். அந்த விஜயநகரம் தோன்றுச்சுனாங்கல்ல, அது ஒரு 2 பேர் முக்கியமானது ஆள். அந்த விஜயநகரம் தோன்றதுக்கு 2 பேர். யார் யார்? கேர்ள்ஸ் இப்போ கேட்கணும். எல்லாமே நல்ல பிள்ளைல. ஏன் மற்றவர்களும் தெரியாதா? என்னடா அது? கடைசியாக ஒரு தூக்குறா கார்த்திகா. என்னப்பா? விஜயநகரத்தை தோற்றுவிச்சது 2 பேர் யாருன்னு கேட்டேன். ஹரிகரர். பரவாயில்ல, கேட்டுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பரிசை கொடு. சரி, விஜயநகர பேரரசில் வந்து மொத்தம் 4 வம்சம் இருக்குது. 4 வம்சம் என்னென்ன? பாலமுத்து. துளுவ வம்சம், இது சாளுவ வம்சம், அதான் சொல்லிட்டியே. 4 வம்சம் சொல்லு. தமிழரசன். வெரி குட். கிளாப் பண்ண அவனுக்கு. அவனுக்கு ஒரு பார்சல். சிரான். சரி, இப்போ நான் கேட்குறேன், பாமணி அரசு வந்து தோன்றுச்சு, 2மே அரசு தோன்றுச்சு. விஜயநகர அரசு தோன்றி எத்தனை வருஷம் கழிச்சு பாமணி அரசு தோன்றுச்சு? ஜெகதீஷு. 10 ஆண்டுகள். அவனுக்கு ஒரு பார்சல். சரி, ரைட். சாரி, கேர்ள்ஸ். இப்போ 2 பேர் இப்போ வரிசையாக கேர்ள்ஸ். சாரிப்பா. மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதினது வைசு. கங்காதேவி. பார்சல். வெரி குட். சரி, ரைட். சங்கவ வம்சத்தோட 4 வம்சம், அதில் முக்கியமான அதில் ஒரு வம்சம் சங்கவ வம்சம் விஜயநகர பேரரசில். அந்த சங்கவ வம்சத்தில் ஒரு சூப்பரான ஒரு அரசர் இருந்தார், தெளிவான அரசர். அவர் பேர் என்ன? கேர்ள்ஸ். சங்கவ வம்சத்தில் இருந்த தெளிவான அரசர் கிருத்தியா. சங்க வம்சத்தோட அரசர் பிரியா. 2ஆம் தேவராயர். சரியான ஆன்சர். கிளாப் பண்ணு. பார்சல். சரி, ரைட். இப்போ நான் கேட்குறேன், இப்போ பாய்ஸ், சங்கம வம்சத்தோட கடைசி அரசர். சங்க வம்சத்தோட கடைசி அரசர் அகிலேஷ். சாரி, காளிதாஸ். விருப்பாட்சி. சொல்லு ட்ரை பண்ணுறேன். வெரி குட், பரவாயில்ல. அவன் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். பாய்ஸ் வேறு யாரும் கைதுக்குள்ளே காணுமே. நம்ம நாச்சியப்பன். 2ஆம் விருப்பாட்சி ராயர். 2ஆம் விருப்பாட்சி ராயர். ராயருங்கிறது அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் விருப்பாட்சி. காளிதாசன் நல்லா தான் சொன்னேன், நம்ம நாச்சியப்பன் காளிதாசன். சரி, 2 பேருக்கும் பார்சல் கொடுத்துருங்க. விஜயநகரத்தை தோற்றுவிக்கிறதுக்கு ஹரிகரர் புக்கருக்கும் ஒரு யோசனை சொன்னார் ஒருத்தர். இங்கே வா, இப்படி பண்ணு, அந்த துக்லக்கிட்டெல்லாம் இருக்காது, நீ வந்து நீ தனியாக ஒரு ஏரியாவை ஃபார்ம் பண்ணு அப்படின்னு ஹரிகரர் புக்கருக்கு ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா கொடுத்தவர் யார் அப்படின்னா, நம்ம சிலம்பு செல்வி அருணாசிரி சொல்லுவாங்க. வித்யா
ரன்னியர். வித்யா ரன்னியர். கிளாப் பண்ணு. அவளுக்கு ஒரு பார்சல் அவளே எடுத்துக்கலாம். வெரி குட். சரி, அடுத்து இப்போ நான் கேட்குற கேள்வி, பாய்ஸ், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சம்? பாய்ஸ். கருப்பையா. கேசவன். வெரி குட். கிளாப் பண்ண அவனுக்கு. ரைட்டு. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தான் கோயிலெல்லாம் கோபுரம்லாம் கட்டினாங்க, பயங்கரமாக கட்டினாங்க. அதனால் அவரை பெருமைப்படுத்தி விதமாக அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாங்க, கோவரங்களை அவர் பேர் வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கை தூக்கலாம். சரி, பிரியதர்ஷினி. ராயகோபுரம். வெரி குட். பார்சல் ராயகோபுரம். சரி பாய்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்குறேன்டா, என்னடா நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணதேவராயர் ஒரு விலங்கு இறக்குமதி ஒன்றார், அது எந்த விலங்கு? கண்ணதாசன். ஆஹா, கிளாப் பண்ண அவனுக்கு. கண்ணதாசனுக்கு லக் இருக்குடா, எதையாவது பிடிச்சி அடிச்சிடறேன், பாஸ்டில் போட்டுறேன். சரி, இப்போ நான் இன்னொரு கேட்குறேன். இதை வந்து நீ கரெக்டாக சொல்லுனா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அஷ்டதிக்கஜங்கள்லாம் என்ன? அஷ்டதிக்கஜங்கள். அஷ்டதிக்கஜங்கள்லாம் என்ன? வாங்கினியா? இப்போ தான் இருக்கும் திறமை. சரி, 2 அஷ்டதிக்கஜங்கள், 3, 4, 5 பேர் கை தூக்குறீங்க. இதில் பதில் சொல்லாத ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம நந்திகா. அவளை கேட்பான், என்ன சொல்லணும் வைப்போம். என்னம்மா அஷ்டதிக்கஜங்கள் என்ன? கிளாப் பண்ண முதல்ல. ஏன்னா அதான் கீவேர்டு, அதான். அப்புறம்லாம் கதையெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். 8 இலக்கிய மேதைகள் ஒரு அவையில் அலங்கரித்தாங்க, அது இன்னும் சொல்லுவா பாரு. சரி, வேறு என்ன தெரியும் அதை பற்றி? அது எந்த அவை, யாரோட அவை? அந்த 8 இலக்கிய மேதைகள் இருந்தாங்கல்ல, அவங்க எந்த அவையில் இருந்தாங்க? யாரோட அரசர்? அந்த அரசர் யார்? யாரா சொல்லு, வேறு யாருக்கு தெரியும்? தனுஷ்கா. தென்னாலிராமன் அரசரா? யாரு? யாரு? தமிழரசனை கிளாப் பண்ணு. தமிழரச சொல்லு. கிருஷ்ணதேவராயர் அமைச்சரவையில் தான் இருந்தாங்க அஷ்டதிக்கஜங்கள். சரி, இவ சொன்ன ஒரு பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். நந்திகா சொன்ன, உட்காருங்க. நந்திகா என்ன சொன்னா, அஷ்டதிக்கஜங்களே ஒரு ஆள் ரொம்ப செமையான ஆள், வெயிட்டு. அவர் பேர் தான் நீ சொன்ன, என்ன பேர் அது? தென்னாலிராமன் உண்டா? நேற்று கூட ஈஸியாக ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேன்ல. யார் சொல்லக்கூடாது, தெரியும், கை மட்டும் தான் தூக்கணும். அதில் இருக்கவே, அதில் 8 பேரில் ஒரு வெயிட்டான ஒரு ஆள் இருந்தார். வெயிட்னா வெயிட் இல்லை, வெயிட்டு தலை. நீ சொன்னியம்மா அதான். வெரி குட். சொல்லு நல்லா. கிளாப் பண்ண அவளுக்கு. அல்லசாணி பெத்தண்ணா. அல்லசாணி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தான் முக்கியமான ஆள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார்? நம்ம வடிவேல் நடித்தார்ல, தென்னாலி. கமல்ஹாசன் நடித்தார், அதோட சூப்பரு. தென்னாலின்னு ஒரு படம் நடித்தார் கமல்ஹாசன், தெரியா? அது வேறு லெவலில் இருக்கும். தென்னாலிராமன் அந்த அஷ்டதிக்கஜங்களில் ஒரு ஆள். சரியா? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. தென்னாலி படத்தில் கமல்ஹாசன் எதை பார்த்து பயப்படுவார்? யாருக்கு தெரியும்? கைதுக்கு 2K கிட்ஸ்க்கு யாருக்கு தெரியும்னு பார்ப்போம். ஆமாம், பாம்பு. எனக்கு தெரியும் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்னு. எதை பற்றி பயப்படுவார்? கருப்பா தெரியுமா? கரடி. யாராவது பார்த்ததுன்னா டென்ஷன் ஏறுவாங்க வீடியோ. உட்காரு. சரி, வேண்டாம், நம்ம பதில் எல்லாமே கடந்து போயிடுவோம். சரி, அடுத்து பார்ப்போம். சரி, நான் இப்போ ஒரு கேள்வி, சூப்பர் கேள்வி கேட்குறேன், அருமையான கேள்வி. மாட்டினேன். விஜயநகரம் தோல்வி அடைஞ்சிச்சு. பயங்கரமான செல்வ செழிப்போடு இருந்த நகரம். எப்போவுமே ஒரு சூப்பர் பிகினிங்கில் இருந்தால் ஒரு எண்டுக்கு வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாரால் வந்துச்சு? கை மட்டும்தான் தூக்கணும், பேரே சொல்லக்கூடாது. பிரமன். சபாஸ். கிளாப் பண்ணவனுக்கு. அவனுக்கு ஒரு பார்சல்றா புறா, அவனுக்கு என்ன தான் செஞ்சிடறான். அருமையாக எடுத்துருக்கேன்டா. தக்கான சுல்தான்கள். சரி, ரைட். இப்போ கேட்குறேன், தக்கான சுல்தானுங்களுக்கு விஜயநகர பேரரசுக்கு சண்டை வந்துருச்சு, கடுமையான சண்டை. எந்த வருஷம்? கையை தூக்கியா? கையை தூக்குனா நானே கூப்பிடுவேன் உன்னைய. கையை தூக்குனா நானே சொல்லுவேன், கூப்பிடுவேன். அருணாஸ்ரீ. கிளாப் பண்ண அவளுக்கு. அவளுக்கு ஏற்கனவே பார்சல் வாங்கிட்டு அதனால் கிடையாது. ஓகே, சரி, வெரி குட்.
1565. எந்த இடம் பாய்ஸ்? பாய்ஸ் எந்த இடம்? பாய்ஸ் ரெண்டே பேர் தான் கை தூக்குறாங்க. தமிழரசன் வெரி குட் கிளாப். பிரம்மா உனக்கு சான்ஸ் தரேன், இது டென்ஷன் ஆயிடாரு. சரி ரைட். கேர்ள்ஸ், தக்கான சுல்தான்கள் 1565 தலைக்கோட்டைங்கிற இடத்துல விஜயநகரத்தை காலி ஒன்றுங்கிற வேகத்தில் படையை திரப்பிட்டு போயிட்டாங்க. கடுமையான அடித்து காலி ஒன்று வைங்களா அப்படின்னு. தலைக்கோட்டைங்கிற இடத்துல எந்த இடம்? தலைக்கோட்டைங்கிற இடத்துல கிருத்திகா. வெரி குட் கிளாப் பண்ணவளுக்கு. அதோட ஒரு பார்சல் போடு, ராட்சச தங்கடி. ராட்சச. சரி ரைட். இப்போ ஏற்கனவே வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப போய்கிட்டு இருக்கு. நம்ம டக்குன்னு முடிப்போம் வேலையை. இப்போ நம்ம கடுமையான கேள்வி கேட்குறேன்டா. 1565 தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தக்கான சுல்தான்கள்ட்ட தோல்வி அடைஞ்சிச்சு. இருந்தாலும் இறுதியாக விஜயநகரம் ஒன்றுமில்லாமல் போனது எந்த வருஷம்? கைதூக்கு. நம்ம தம்பி அருண் 1600. கிளாப் பண்ணுறா செல்லத்துக்கு. குடா அவனுக்கு ஒரு பார்சலை. வெரி குட் ராஜா. சரி ரைட். இப்போ நான் அடுத்து கேட்குற கேள்விலாம் செமையான கேள்விகளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பாய்ஸ் ரொம்ப ஈஸியான கேள்வி. விஜயநகர காலத்தில் விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் பெரிய தலைக்கட்டு. அவர் காலத்தில் நாணயங்கள் அடித்தார், தங்கத்தில் அடித்தார் நாணயம். அந்த நாணயத்துக்கு பேர் என்ன? பாய்ஸ் பாய்ஸ். கேர்ள்ஸ், 5 தலைக்கட்டு தான் நம்ம கிளாஸில் இருக்குது. நம்மள்ட்ட தலைக்கட்டு எத்தனை இருக்குது? 5 தான் இருக்குது. என்ன பண்ணுறது? யாரை சொல்லலாம்? பிரியதர்ஷினி. வராகன். ஈஸியான கேள்விடா இது. ஆனால் கஷ்டமான கேள்விலாம் சொல்லிட்டு இந்த போய் விட்டுட்டீங்களடா. இது எவ்வளோ சொன்னால் வராகன் தர்மி திருவிளையாடலாம் சொன்ன வேண்டாம். சரி ரைட். சரி ரைட்டு. வேறு அடுத்து கிருஷ்ணதேவராயர் அவர் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பேர் என்ன? கிருஷ்ணதேவராயர் ஒரு நூல் ஒன்று நாடகம் ஒன்று சொன்னேன் எழுதினாரியா? ஒரு நூல் ஒன்று எழுதினார், ஒரு நாடகம் ஒன்று எழுதினாருன்னு சொன்னேன். கேர்ள்ஸுங்க கை தூக்கலாம். கருப்பையா என்னது? ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதினாரு. கருப்பையா நீ பார்சல் வாங்கிட்டியா? குடுறா அவனுக்கு ஒரு பார்சல் ஜாம்பவதி கல்யாணத்துக்கு. சரி ரைட். இன்னொன்று என்னப்பா எழுதினாரு? நாடகம். யார் கை தூக்கு? ஜாம்பவதி கல்யாணம் சொல்லிட்டேன். இன்னொன்று பிரியா. வெரி குட். என்னது? அமுக்த மாலியதா. அமுக்த. கிளாப் பண்ணவளுக்கு. நீ பார்சல் வாங்கிட்டல. வெரி குட். சிட் டவுன். சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம பசங்களாகிட்டாங்க. 1000 இருந்தாலும் பசங்களை விட்டு கொடுக்க முடியாது. சரி, ஈஸியாக கேட்குறேன்டா. கிருஷ்ணதேவர காலத்தில் கோயில் குளம்லாம் நல்லா கட்டினார். ஏரி குளம்லாம் வெட்டி நீர்ப்பாசம் நல்லா பண்ணுங்கடா, நல்லா விவசாயம் பண்ணி சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு நீர்ப்பாசம் கட்டடக்கலையெல்லாம் செமையாக பண்ணார். கோயில் கட்டடம்லாம் பயங்கரமாக பண்ணார். அவர் காலத்தில் கட்டடக்கடைகளில் இந்த கோயில் தூண்களில் ஒரு இதை பொறிச்சார், ஒரு சின்னத்தை பொறிச்சார். அதிகமாக சின்னம் இருந்துச்சு. என்ன சின்னம்? ஈஸியான கேள்வி. அகிலேஷ். அப்பா, குதிரை சின்னம். கிளாப் பண்ண அவனுக்கு. அவனுக்கு ஒன்று கொடுத்துரு பார்சல். இவ்வளோ நேரம் ஆகுது, சோம்பேறி பையன். சரி ரைட். ஏன் காலியாக போச்சா? சரி ரைட். ஸோ மாணவர்களே, நேற்று நம்ம விஜயநகர் பாமணி அரசுகள் நடத்தினோம். அந்த பாடத்தில் மைண்ட் ஓரளவுக்கு நான் சொன்னதை வச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு கேள்வி பதிலுக்கு நல்ல பதில் கொடுத்தீங்க. ஸோ கொடுத்த மாணவர்களுக்கும் முயற்சி செய்த மாணவர்களுக்கும் உங்கள் பாராட்டுகளை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.